இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலுமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு கொஞ்சமாக ரவை, சுகர், அப்புறம் நெய், இந்த 3 பொருட்கள் தான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். இதோட டேஸ்ட்டு வந்து நம்ம திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு முறை இந்த அல்வா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ ஈஸியாக அல்வா பண்ண முடியுமான்னு. இது வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு மவுத் மெல்ட்டிங் ரெசிபி. ஸோ இப்போ நம்ம இந்த சூப்பர் டேஸ்டியான அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம். இது வந்து நார்மலாக உப்புமாலாம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் ரவை தான். இதில் வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஊற விடணும். இது 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊற விட்டால் போதும், மற்றபடி புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது நல்லா சாஃப்ட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ 2.5 மணி நேரம் கழிஞ்சு இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசையணும். நல்லா நம்ம எவ்வளோ பிசைஞ்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதிலேருந்து பால் வரும். அந்த பால் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சூப்பர் டேஸ்டியான அல்வா பண்ண போகிறோம். இப்போ நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் ஒரு காட்டன் துணி வச்சுட்டு இதை வடிகட்டி எடுக்கணும். இதை கம்ப்ளீட்டாக இதில் ஊற்றி கொடுத்துட்டு இந்த துணியிலேருந்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதில் உள்ள பால் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வடித்து எடுக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம 3 முறை இதிலேருந்து பால் எடுக்க போகிறோம். இப்போ செகண்ட் டைமு அந்த ரிமைனிங் இருக்கிற ரவை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 3/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்ச மாதிரியே நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பாலும் நமக்கு வந்துடும். 2வது முறை அதே மாதிரி வடிகட்டி எடுக்கணும். இது நல்லா பிழிஞ்சு இதில் இருக்கிற பால் அவ்வளோத்தையும் நம்ம எடுக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் திக்கான பால் தான் கிடைக்கும். 3வது முறை நம்ம வந்து 3/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி திரும்பியும் பிசையணும். இந்த பால் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். போதும், இந்த 3 முறை நம்ம இந்த பால் எடுத்தாலே போதும். இப்போ இது வந்து அடியில் மாவு வந்து கட்டியாக இருக்கும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு இது மொத்தமாக எவ்வளோ பால் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கப்பில் நம்ம அளந்து பார்க்கலாம். இந்த பால் வந்து மொத்தமாக 3 கப்பு இருந்துச்சு. 3 கப் அளவு பாலுக்கு நம்ம 1.5 கப்பு சுகர் எடுக்கணும். இப்போ இந்த அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் வந்து 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் கீ, 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சாப்டு நட்ஸ், இது கேஷ்யூஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரில் இருந்து 3 டேபிள் ஸ்பூன் கேரமல் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பேனில் நம்ம மாற்றி கொடுக்கலாம். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணணும். இந்த கேரமல் வந்து நம்ம அல்வாவில் சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஃப்ளேவரும் அதுதான், நம்ம கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ரிமைனிங் இருக்கிற சுகரை வந்து நம்ம அல்வா பண்ணக்கூடிய பேனில் எடுத்துகிட்டு அதுலேயும் ஒரு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த சுகர் நல்லா கரைஞ்சால் போதும். இந்த சுகர் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு அடுப்பில் இந்த கேரமல் பண்ணி வச்சுருந்த சுகரை நம்ம வந்து ரெடி பண்ணணும். அந்த சுகர் வந்து ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆக ஆரம்பித்தாச்சு. மெல்ட் ஆகி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தாச்சு. இது ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிட்டால் கறி ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து ஒரு பிட்டர் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு கறியை வைக்காமல் நார்மல் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சுருந்த சுகரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் இதோட சேர்த்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பால் வந்து அடியில் மாவு படிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்து கொடுக்கணும். சேர்த்து கொடுத்து நல்லா கலந்து விடணும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இந்த நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் இது வந்து அயன் பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுத்து இதை நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இது வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிரும். ஆல்மோஸ்ட்டு ஒரு 1/2 hour தான், 30 மினிட்ஸில் இந்த அல்வா ரெடி ஆயிரும். ரொம்ப குயிக்காக நல்லா சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம்.
இப்போவே இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா க்ளோஸியாக ஷைனிங் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இது நல்லா கொதிக்கக்கூடிய டைமில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா நட்ஸை இப்போ சேர்த்து கொடுக்கலாம். அதுவுமே இதோட அல்வாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகும். அது நல்லா க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் இந்த நட்ஸுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கீ வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணணும். நம்ம வந்து 1/4 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா டோட்டலி 6 டேபிள் ஸ்பூன் கீ தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். கீ கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக ஆட் பண்ணலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது அல்வாவோட நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் அடுத்த டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பண்ணலாங்கிற ஒரு ரெசிபி. ஸோ எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூப்பரான அல்வா இது. ஒரு முறை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஈஸி அண்டு சூப்பர் டேஸ்ட்டு. இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயாச்சு. இது பேனில் ஒட்டாமல் நல்லா உருண்டு ஒன்றா சேர்ந்து வரும். அதுதான் இதோட டெக்ஸ்சர். இப்போ நம்ம இந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து கொட்டி பார்க்கும்போது தெரியும். இப்போ இது வந்து நல்லா லூஸாக தான் விழுது. இது வந்து திக்காக விழணும். ஸ்பூன்லேருந்து எடுக்கும்போது அப்படியே வழுவி மொத்தமாக திக்காக கீழே விழும். அதுதான் கரெக்டான பருவம். இது கொஞ்சம் நல்லா திக்காகும்போது நமக்கு ஸ்டிர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் இது ஃபாஸ்ட்டாக உருண்டு வாரது உங்களுக்கு நல்லா தெரியும். ஈஸியாக பேன்லேருந்து உருண்டு வாரது மாதிரி இருக்கும். இருந்தாலும் நல்லா திக் ஆறுது வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு உருண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி உடனே நம்ம வந்து இதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. இது இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா திக் ஆயாச்சு. இது ஒரு 2-3 மினிட்ஸ் கூட குக் பண்ணால் போதும். நம்ம அல்வா ரெடி ஆயிடும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக நட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா பேக்கரியிலேருந்து வாங்குகிற மாதிரி உள்ள அல்வா மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இது எடுக்கும்போதே அப்படி வழுவி கீழே விழுது. இப்போது நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இதோட கரெக்டான டெக்ஸ்சர். இந்த பருவம் வந்ததும் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட்டான அல்வா. அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக பண்ணோன்னு நீங்களே பார்த்தீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வந்து ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் எப்படி வலுவலுன்னு நல்லா சூப்பராக க்ளோஸியாக வந்திருக்குன்னு. வாயில் வச்சாலும் அப்படியே கரைஞ்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புத்தம்புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. தேங்க்யூ.